பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே கோபி பாக்கியா எல்லா சடங்கையும் செஞ்சுட்டா, ஆனால் எங்கள் அப்பாவோட அந்த அஸ்தியவாவது நான் கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தன்னுடைய கடமைகளை செஞ்சே ஆகணும்னு சொல்லி கோபியும் ராதிகாவும் போயிட்டு அது எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கோபி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. ராதிகா உறுதுணையாக இருக்கிறாங்க. கோபி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் அப்பா உங்களை பிரிஞ்சு எங்கேயுமே போகலை. நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் கோபி. ஏதோ ஒரு விஷயத்தால தான் உங்களை மகனாக ஏற்றுக்கவே கூடாதுன்னு உங்கள் அப்பாவும் அம்மாவும் முடிவெடுத்திருந்தாலும் நீங்கள் எது பற்றியும் யோசிக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் அம்மாவே மனசு மாறி உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். இப்படி அழுதுகிட்டே இருந்தால் சரிப்பட்டு வராது கோபி. கொஞ்சமாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி இங்கே கோபி அழுதுகிட்டே இருந்ததால் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஆறுதலாக இருக்காங்க ராதிகா. அதுக்கு கோபியும், அது எப்படி ராதிகா, எங்கள் அப்பா எவ்வளோ ஆரோக்கியமாக தன்னுடைய பிறந்த நாளில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் தெரியுமா? ஆனால் இது எல்லாத்தையுமே பாக்கியா பக்கத்துல இருந்து செஞ்சாலே தவிர்த்து அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மீதி எல்லாமே என் அப்பா அம்மா என் பசங்கன்னு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நானும் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆனாலும் இப்படி திடீர்னு எங்கள் அப்பா இல்லைன்றத என்னால் ஏற்றுக்கவும் முடியல. அவர் இல்லாத விஷயத்த என்னால் மறக்கவும் முடியல. நான் என்ன செய்கிறது ராதிகா? ரொம்ப குழப்பமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் எங்கள் அம்மா என்னை மன்னிச்சு ஏற்றுக்காமல் இப்படி எனக்கு ஒரு பாக்கியா தான் எல்லா சடங்கையும் செய்வானி எல்லாரும் முன்னாடியும் தன்னுடைய முடிவை சொல்லி என்னை இப்படி ஓரமாக நிப்பாட்டினது எனக்கு மனசுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குன்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாரு. அதுக்கு உடனே ராதிகாவும், என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் உங்கள் அம்மா அப்படி பேசியிருப்பாங்களே தவிர்த்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பாக உங்களை தேடி உங்கள் அம்மா வரதான் போகிறாங்க. உங்கள் அப்பாவாவது உங்கள் அம்மா கனவுல போய் பேசி உங்கள் அம்மா மனசை மாற்றுவாங்க. நீங்கள் தனியாக இருக்கிறது உங்கள் அப்பாவுக்கு மட்டும் பிடிக்கவா செய்யும்? அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ராதிகா. இங்கே கோபி தூக்கமே வராமல் தன்னுடைய அப்பாவை பற்றியும் வீட்டில் தான் அப்பா இல்லைன்னு உடனே எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, இங்கே என் பசங்களாக இருக்கட்டும், இங்கே இனியாலாம் தாத்தா இல்லாமல் எப்படி அந்த வீட்டில் இருக்காளோ தெரியலையேன்னுட்டு இங்கே ராமமூர்த்தியை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருக்காரு கோபி. எங்கள் அப்பா இப்படி என்னை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி என்னை ஒரு தடவை கூப்பிட்டு என்கிட்ட பேசி என்னை மன்னிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். இப்படி எங்கள் அப்பா எதுவுமே சொல்லாமல் என் மேலே உள்ள கோவத்திலேயே இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமாக தூங்காமல் இருந்ததுனால கோபியும் அப்படியே கண்ணை சிந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. கோபியோட கனவுல ராமமூர்த்தி வந்து, டே கோபி எந்திரிடா, என்னை பற்றி யோசனை பண்ணிட்டு இருந்த நீ நான் வரும்போது இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படி? டே கோபி, அப்பா வந்திருக்கேன் எந்திரிடா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்க தூங்கிட்டு இருந்த கோபியும் கண் முழிச்சு பார்க்குற மாதிரி ஒரு கனவு காண்றாரு. கனவுல வந்த ராமமூர்த்தி கோபிக்கு எதிரில் நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்து இங்கே கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு கோபி. என்னப்பா நீங்கள் இப்படி என்னை விட்டு சொல்லாமல் பிரிஞ்சு போயிட்டீங்களே, நீங்கள் எப்பயுமே என் கூட இருப்பீங்க, என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அழுது உங்கள் மனசை மாற்றி உங்களை வந்து என்னை உங்களுடைய பையனாக ஏற்றுக்க வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேனே. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி எந்த சடங்குமே செய்ய விடாமல் நீங்கள் எடுத்த முடிவால் பார்த்தீங்களாப்பா, உங்கள் பையன் எந்த ஒரு கடமையும் செய்ய முடியாமல் உங்கள் முன்னாடி இப்படி கூனி குறுகி நிற்கிறான். நீங்கள் எதுக்காகப்பா என்னை மன்னிக்காமல் என்னை விட்டு பிரிஞ்சு போனீங்க? நீங்கள் மறுபடியும் முடிஞ்சா வாங்கப்பா, நீங்கள் எனக்கு வேணும்ப்பா, என்னை பிரிஞ்சு நீங்கள் ஏன்பா போனீங்கன்னு சொல்லி கோபி ரொம்பவே அழுதுட்ருக்காரு. நீங்கள் இல்லைன்னு அம்மா இனியா பசங்கன்னு எல்லாருமே அழுதுட்ருக்காங்கப்பா, வேதனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தாங்க முடியாத ஒரு சோகத்தில் கோபி ரொம்பவே மீள முடியாமல் அழுதுகிட்டே இருக்காரு. அங்கே வந்த ராமமூர்த்தியும், உன்கிட்ட பேசணும்னு நான் ஆசைப்பட்டு வரல கோபி, இருந்தாலும் உன்னுடைய மனநிலைமை எனக்கு தெரியும். இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம்னு பாக்கியா தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாக்கியாவை ஏதாவது செய்யணும், பாக்கியாவோட தொழிலை ஒன்றில்லாமல் பண்ணணும்னுட்டு நீ நினச்சிட்ருக்க உன்னுடைய ஆதங்கம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ எனக்கு மட்டும் இல்லை, கடைசியில் உன் அம்மாவை ஜெயில் வரைக்கும் கொண்டு போனியே, அதை என்னால் மறக்க முடியாம தான் உன்னை மன்னிக்காமையே உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். பாக்கியா நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் என் ஃப்ரெண்டோட பொண்ணை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். சின்ன வயசில் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன ஏதுனே தெரியாமல் நம்ம வீட்டுக்கு வந்த பாக்கியாவை நீ என்னென்னவோ பேசி எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்க, எவ்வளவோ அள வச்சிருக்க. ஆனாலும் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நீ திருந்துவ, பாக்கியா கூட சந்தோஷமாக வாழ்வ அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா வாழணும்னு பொறுமையாகவே இருந்தேன். ஆனால் கடைசியில் ஏதோ ராதிகாவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, என் பசங்களும் வேண்டாம் பாக்கியாவும் வேண்டான்னுட்டு இங்கே பாக்கியாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இங்கே எல்லாரையுமே ஒதுக்கி வச்சுட்டு உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் உன்னுடைய ஆசைக்காகவும் பாக்கியாவை வேண்டான்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டேன். ஆனாலும் நீ சும்மாவா விட்ட பாக்கியாவை? மறுபடியும் என்னுடைய அம்மா முக்கியம்னு சொல்லி ஈஸ்வரியை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு பாக்கியாவோட வீட்டில் வந்து நீ என்னெல்லாம் செஞ்சன்றதை மறந்துட்டியா கோபி? நீ மட்டும் இல்லை, நீ ரெண்டாவதா விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ராதிகாவையும் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பாக்கியா முன்னாடியே என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையுமே செஞ்சு எவ்வளோ பாக்கியா மனசை உன்னால் வேதனைப்படுத்த முடியுமோ எல்லாத்தையுமே நீ செஞ்சுட்டு ஒரு மனைவியாக இருந்து தன் கணவர் இன்னொரு பொண்ணோட தான் வீட்டில் வந்து இருக்கிறத யாராலையுமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால்
அதுலேயும் பாக்கியா பொறுமையாக இருந்து தான் பசங்களுக்காக தான் இவ்வளோ நாள் அவள் வந்து வேலை செஞ்சு ஒரு ஹோட்டலோட ஓனர் ஆகி அவளால் முடிஞ்ச அளவு உழைச்சிட்ருக்கா. இன்னமும் உன்னுடைய அம்மாவையும் அங்கே இருக்க பசங்களையும் பாதுகாக்கிறது பாக்கியா மட்டும்தான். நான் இத்தனை நாள் நல்லா இருந்தேன்னா அதுக்கு காரணம் பாக்கியா தான். ஆனால் எனக்கு இப்படி ஒரு விஷயம் ஆகும்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும். அதனால தான் என்னால் முடிஞ்ச உதவியை பாக்கியாவுக்கு செஞ்சு என்னால் முடிஞ்ச அளவு அவளுக்கு உறுதுணையாக இருந்தேன். ஆனால் இப்போ பாக்கியா தனியாக இருக்கா. நான் உன்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான். உன்னுடைய ஆசைக்காகவும் விருப்பத்துக்காகவும் நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ராதிகா கூட இப்போ நீ சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நீ பாக்கியாவை ஏதாவது செய்யணும், அவளுடைய தொழிலை ஏதாவது பண்ணணும்னுட்டு ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்ருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மருமகளுக்கு எப்பயுமே நான் துணையாக இருப்பேன்றதை நீ மறந்துடாத. நான் இங்கே இல்லைனாலும் எப்பயுமே பாக்கியா கூட தான் இருப்பேன். ஏன்னா பாக்கியா அவ்வளோ நல்ல பொண்ணு. வீட்டுக்காகவும் குடும்பத்துக்காகவும் என்ன மாமனாருன்னு கூட பார்க்காம தன்னுடைய சொந்த அப்பாவா அவள் எனக்காக எல்லாத்தையுமே செஞ்சுருக்கா. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அம்மாவையும் என்னையும் சொந்த அப்பா அம்மாவாக தான் இத்தனை வருஷமாக அவள் பார்த்துட்டு இருந்திருக்கா. நீ எங்களுக்கு செய்யாத எல்லாத்தையுமே பாக்கியா செஞ்சதால தான் அவளை மருமகளாக இல்லை நான் மகளாக ஏற்றுக்கிட்டு எனக்கு செய்ய வேண்டிய சடங்கை கூட அவள் தான் செய்யணும்னு உன் அம்மா கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், உன்கிட்டையும் சொல்லியிருந்தேன். நீ எனக்கு சடங்கெல்லாம் செய்ய உரிமையோட எனக்கு உண்டான சடங்கெல்லாம் செஞ்சுருந்தா கூட என்னுடைய கட்டை நிம்மதியாக இருந்திருக்காது. ஆனால் பாக்கியா எல்லா சடங்கையும் என்னுடைய மகளா முன்னின்று செய்ய போய் தான் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பாக்கியா குடும்பத்துக்கு நான் எப்பயுமே துணையாக இருப்பேன் கோபி. நீ எனக்கு எந்த ஒரு நல்லதும் செஞ்சதும் இல்லை, இனி நீ செய்ய போகிறதும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னுட்டு எப்பயுமே நீ சுயநலமாக தான் இருப்ப. ஆனால் பாக்கியா அப்படி கிடையாது. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அது எல்லாத்தையுமே தாங்கிட்டு குடும்பத்துக்காகவே ஓடிட்டுருக்கா இப்போ வரைக்கும். அவளை நான் தனியாக விட்டுட்டு வந்துட்டேனேன்ற ஒரு கவலையை தவிர்த்து மீதி எந்த ஒரு கவலையும் எனக்கு இல்லை. ஏன்னா என் பேரன்கள் எல்லாமே வளர்ந்துட்டாங்க. ஆனால் நீ மறுபடியும் மறுபடியும் பாக்கியாவோட வழியில் போய் பாக்கியாவுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணணும்னு நினச்சேன்னா உன் அப்பாவாக இருந்து நான் சும்மா விடவே மாட்டேன். ஏன்னா பாக்கியாவுக்கு நான் எப்பயுமே உறுதுணையாக இருக்கேன்றதை நீ மறந்துடாத கோபி. நான் உங்கள் எல்லாரையும் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமாவது நீ திருந்துவேன்னு நினச்சேன். ஆனால் நீ திருந்துற மாதிரியே தெரியல. மறுபடியும் பாக்கியா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கிற. பாக்கியா மேலே எந்த தப்புமே இல்லை. பாக்கியா எனக்கு சடங்கெல்லாம் செஞ்சதுக்கு காரணம் நான் மட்டும்தான். அதை நீ புரிஞ்சுக்கணும். நீ என் பையன்தான், உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அந்த உரிமையோட இன்னொரு தடவை பாக்கியா முன்னாடி போயோ இல்லை பாக்கியா வீட்டில் போயோ எந்த விதமான பிரச்சனையும் செய்யாத. ஏன்னா நீ எனக்கு மகனே இல்லைன்னு உன் முன்னாடியே நான் மட்டும் இல்லை உங்கள் அம்மாவும் முடிவெடுத்திருக்கா. இனியாவது என் பொண்டாட்டி ஈஸ்வரியவும் பாக்கியாவையும் எந்த தொந்தரவும் செய்யாமல் அவங்கள நிம்மதியாக வாழ விடு. இப்போ கூட மகன்ற பாசத்துலேயோ இல்லை நீ என்னுடைய பையன்ற உரிமையிலையோ உன்னை பார்க்கறதுக்காக வரல கோபி. இனியாவது திருந்தி நல்லவனாக வாழ்வ. இனி யாருக்கும் பிரச்சனை பண்ணாமல் ஒதுங்கி இருக்கணுன்றதுக்காக தான் நான் பார்க்க வந்திருக்கேன். இதுதான் நீ என்னை பார்க்கக்கூடிய கடைசி ஒரு விஷயமா இருக்கும். இனி நான் உன்னை பார்க்க வரப்போகிறதும் இல்லை, உன் கனவுல நான் வரவும் மாட்டேன். ஏன்னா என்னுடைய துணை எப்பயுமே பாக்கியாவுக்கு மட்டும்தான் இருக்கும்னு சொல்ல உடனே கோபி ரொம்பவே அழுகிறாரு. என்னப்பா நீங்கள் இப்படி என் கனவுல வந்து கூட பாக்கியாவை பற்றி தான் பேசுவீங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் பையனே இல்லையாப்பா? இப்படி பிரிஞ்சு போகும்போது கூட என்னை மன்னிக்காமல் போகணும்னு தான் ஆசைப்படுறீங்களா? என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனி எந்த தப்புமே செய்ய மாட்டேன். ஆனாலும் ஒரு தடவை என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்லுங்கப்பா. நீங்கள் மன்னிக்காமல் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்களேன்னு ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணி நான் அழுதுட்ருக்கேன். உங்களுடைய பிரிவு என்னால் தாங்கவே முடியலப்பா. நான் உங்கள் பையன்ற என்னை ஏற்றுக்கோங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாரு. அதுக்கு ராமமூர்த்தியும் கோபி நீ அதுக்கு திருந்தணும். நீ திருந்தி நல்லவனானாதான் மன்னிப்பு தானாகவே உனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா மனசு மாறணும்னா நீ முதல்ல திருந்தி உன் வேலையை மட்டும் பாரு. பாக்கியாவுக்கோ அவளுடைய தொழிலுக்கோ உன்னால் எந்த விதமான இடையூறும் வரவே கூடாது. பாக்கியாவுக்கு நீ என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டியோ அது எதையுமே செய்யாமல் உன் வேலையை மட்டும் பாரு கோபி அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே கண்முழிச்சு பார்க்குறாரு கோபி. அங்கே ராமமூர்த்தி இல்லை. அப்போ நம்ம கண்டது கனவுன்னு தெரிஞ்சுக்கிட்ட கோபியும் ரொம்பவே அழுகிறாரு. இப்போ கூட என் அப்பா எனக்கு அறிவுரை சொல்லி என்னை திருத்தணும்னு பார்த்துருக்காரே தவிர்த்து என்னை மகனாக ஏற்றுப்பேன்னு ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாருன்னு சொல்லி ரொம்பவே அழுதுட்டு இருக்கும்போது அங்கே எந்திரிச்ச ராதிகாவும் என்ன கோபி அழுகிற சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு பதட்டமாக வந்து பார்க்கும்போது இங்கே கோபி அழுதுட்ருக்காரு. உடனே ராதிகாவும் என்ன கோபி என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க என் அப்பா என் கனவுல வந்தார், அப்போயாவது என்னை மன்னிப்பாருன்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்டே எவ்வளவோ கேட்டு அழுதேன். ஆனால்
இங்கே பாக்கியாவுக்கு என்னால் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக என் கனவுல வந்திருக்காரே தவிர்த்து கனவுல வந்து அப்பா என்னை மகனாக ஏற்றுப்பேன்னு ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாரு ராதிகான்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவுக்கும் பாக்கியா வீட்டில் உள்ளவங்களுக்கும் துணையாக இருப்பேன்னு சொன்ன எங்கள் அப்பா என்னை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல. இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போன எங்கள் அப்பாவே என்னை மன்னிக்க மனசில்லாமல் இருக்கும்போது எங்கள் அம்மா மட்டும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்குவா போகிறாரு. இது எல்லாத்துக்குமே காரணமான அந்த பாக்கியாவை ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா என்னடா நான் கனவுல வந்து இந்த பாக்கியாவுக்கு எதிராக நீ எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் இப்போ என்ன செய்கிறது? எப்படியும் எங்கள் அம்மாவும் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, பாக்கியாவும் என்னை ஏற்றுக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது யாருமே இல்லாமல் தான் நான் தனியாக நிற்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க பாத்தியான்னு சொல்லி ரொம்பவே மனவேதனையில் இங்கே ராதிகா கிட்ட அழுதுட்டுருக்காரு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி. அதே மாதிரி அங்கே ஈஸ்வரியும் தாத்தாவை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. இங்கே என்னுடைய வீட்டுக்காரர் என்னை விட்டு பிரிஞ்சு போகலை, அவர் என் கூடயே இதே வீட்டில் தான் இருக்காரு அப்படின்னு தாத்தாவை நினைக்கும் போதெல்லாம் ஈஸ்வரிக்கு தோணுது. அதன் மூலமாக இங்கே பாக்கியா கிட்ட ரொம்ப தைரியமாக ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாக்கியா நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னுடைய மாமனார் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். உன்னுடைய மாமனார் உனக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே நான் இனி செய்வேன். உனக்கு துணையாக யாருமே இல்லைன்னு நீ நினைக்காத பாக்கியா. எப்பயும் போல் நீ ஹோட்டலில் போய் உன்னுடைய வேலையை ஆரம்பி, வீட்டையும் நான் பார்த்துக்கிறேன், ஜெனியவும் நான் பார்த்துக்கிறேன். இனி உன்னுடைய மாமனார் இருந்த இடத்த நானே வந்து எல்லாமே நான் அந்த இடத்துல இருந்து உங்கள் எல்லாத்துக்கும் செய்ய வேண்டியதை செய்வேன் அப்படின்னு தாத்தா தான் கூடயே இருக்கிற நினப்பில் இங்கே ஈஸ்வரி தன்னை தானே பலப்படுத்திக்கிட்டு ரொம்ப தைரியமாயிட்டு இங்கே அழுதுகிட்டே இருக்கிற பாக்கியாவுக்கு அட்வைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஹோட்டலில் திறந்து தன்னுடைய வேலையவும் பாக்கியா பார்க்கணும், பாக்கியாவுக்கு உறுதுணையாக நான் இருக்கணும். இங்கே தாத்தா இல்லை மாமனார் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் இருக்க பிள்ளைகள் எப்பயுமே அழுதுகிட்டே இருக்காமல் அவங்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக கவனத்தை செலுத்தணும்னா இனி என்னுடைய வீட்டுக்காரர் இருந்த இடத்துல நான் இருந்து இவங்க எல்லாரையுமே பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஈஸ்வரி தான் மனசை மாற்றிக்கிட்டு பாக்கியாவுக்கு துணையாக இருக்காங்க. பாக்கியாவும் தன்னுடைய ஹோட்டலில் போய் நல்ல வியாபாரம் செஞ்சு இங்கே வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்கிறாங்க. இங்கே தன்னுடைய மாமனார் தான் கூட தான் இருக்காருன்ற நம்பிக்கையில் பாக்கியாவும் தன்னுடைய வேலையை தொடர ஆரம்பிக்கிறாங்க.